allindiapackages.com மலேசியா சிங்கப்பூர் மற்றும் வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் இந்தியாவுக்கு வந்து கோயில் குளம் இல்லை டூரிஸ்ட் ஸ்பாட் சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக அஃபோர்டபுள் ரேட்ஸ்க்கு உங்கள் கூடயே நீங்கள் ஃப்ளைட்லேருந்து இறங்கின வரைக்கும் இருந்து உங்களை வந்து வழி அனுப்புகிற வரைக்கும் கூடயே இருந்து எல்லாமே பக்காவாக வந்து பண்ணி தருவாங்க. அதற்கு வந்து அவங்களுடைய கஸ்டமர் ரிவ்யூஸ் வந்து சாட்சி. அதே மாதிரி வந்து நீங்கள் இங்கிருந்து வெளிநாடு எங்காவது போகணும் அப்படின்னாலும் அதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து பக்காவாக வந்து இவங்க பண்ணி தருவாங்க. நம்பி காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய நண்பர் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணுவார் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமே கிடையாது. ஹாக்ஸா ரிட்ஜ் அப்படின்ட்டு வந்து ஒரு ஹாலிவுட் படம் நேற்று நைட்டு வந்து பார்த்தேன். மெல் கிப்சன் ஆக்டர் அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். என்னடா படம் இருக்குது, ஏன்னா எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா 8, 9 அப்படிலாம் ரேட்டிங் போட்டிருந்தாங்க. அப்படி வீட்டில் பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு போய் பார்த்தா ஒரு லிபரேட்டிங் படங்க. அதாவது படத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளில வந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃபுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனல் டோஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடச்சிரும். வந்தால் என்ன வேணால் நம்ம பண்ணலாம், இன்னொரு ஸ்டெப் எடுக்கலாம், கடவுள் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களோட தனித்தன்மையை இழக்காமல் ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாடு போற்றும் ஒரு கேரக்டராக ஒரு நாள் மாறுவீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். என்ன பியூட்டி அப்படின்னா இந்த படம் வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படிங்கிறது தான். அதங்காட்டி தான் வந்து நம்மளால் வந்து பயங்கரமாக வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுது. அந்த ப்ரைவேட் டாஸ் அப்படின்ட்டு அதான் கேரக்டர். அவர் தான் கண்ணியை தொடமாட்டார், ஆனால் பயங்கரமான ஒரு ஜாப்பனீஸ் வார்க்கு வந்து போவார். அப்படி சரி கண்ணியை தொடாதவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு மெடிக்காக வந்து போவார். சில பல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க இந்த ரிவ்யூவை. ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா பயங்கர அந்த ஹாக்ஸா ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அப்படி மேலே அப்படி நிற்கும். அது மேலே ஏறி போனவனுக்கு பூராவே மரணம். அதை தாண்டினா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஒரு சைஸபிள் போர்ஷனை வந்து கேப்சர் பண்ண முடியும். போய் அடி வாங்கி எல்லோரும் வருவாங்க. இவங்க ஏறும்போது அதே மாதிரி தான் பயங்கரமாக அடி வாங்குவாங்க. ஆனால் அந்த கேரக்டர் அப்படிங்கிறது அந்த மெடிக் அப்படிங்கிறவர் வந்து பண்ணுகிற விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த ஹோல் டீமையும் இன்ஸ்பயர் பண்ணி வந்து அவங்கள ஒரு விஷயம் பண்ண வைக்கும். இது எடுத்திருக்கிற விதம் தாங்க. எடுத்திருக்கிற விதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக ரெஸ்கியூ பண்ணும்போது இன்னும் ஒன் மோர் அப்படின்ட்டு அவர் போகும்போதெல்லாம் நமக்கு மனசுக்குள்ளே தோணுது, முயற்சிக்கணும், இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும், நாமளும் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும், இன்னும் நம்மளோட வேல்யூஸை வந்து இன்னும் கீப்பப் பண்ணணும். பியூட்டி ஆஃப் அமெரிக்கன் பேட்ரியாட்டிக் மூவிஸ் என்னென்னா அவங்க வந்து நல்ல பேட்ரியாட்டிக் மூவிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கொடி பிடிக்கிறதே கிடையாது அமெரிக்கான்ட்டு. அவங்க வந்து அவங்களுடைய அந்த கான்செப்டை மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு குளோபல் விஷயமாக பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணலாம். இதை பார்த்தா நமக்கும் வந்து ஒரு நம்ம நாட்டு மேலே இன்னொரு கொஞ்சம் பற்று ஏறுது. இதை பார்க்கும்போது ஒரே ஒரு கேள்வி தான், நம்ம நாட்டில் ஏன் இப்படி ஒரு படம் வரமாட்டேது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் மனசுக்குள்ளே எழுது. நம்மளது பார்த்தா சீனே வந்து நம்ம ஃப்ளாக் எது வந்து பண்ணிடுவோம், ஏதாவது ஆட்டு நாட்டிடுவோம் பெரிய ஃப்ளாகை. கேட்டால் பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். பேட்ரியாட்டிசம் மனசுக்குள்ளே இருக்கிறது அதை வந்து கிண்டில் பண்ணணும் ப்ராப்பராக. அந்த மாதிரி ரொம்ப சில படங்கள் தான் வந்து வந்திருக்குது. அந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக மொழி புரிய வேண்டியது அவசியம் கிடையாது. ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாதி வந்து ஒரு கான்வர்சேஷன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சீன்ஸாக தான் இருக்கும். அதை பார்த்துட்டு வெளியே வரும்போது யூ ஃபீல் கிளென்ஸ்டு, யூ ஃபீல் ஸ்ட்ராங். வெளில வரும்போது இன்னும் நிறையா எந்த ஒரு பயமும் இல்லாமல் இன்னும் லைஃப்பில் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரு உணர்வோடு தான் வந்து நீங்கள் வெளில வருவீங்க. அதுதான் இந்த படத்துடைய பியூட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு தூரம் உங்களை கோர்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி வெளியில் கொண்டு வரும். அதே மாதிரி அந்த படம் முடிஞ்சிட்டு ஓடுற அந்த ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் வந்து அந்த ப்ரைவேட் டாஸ் அவரை பற்றி வந்து பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா எமோஷனலாக வந்து லிட்டரலாக வந்து மூவ் ஆயிடுவீங்க நீங்கள். அந்தளவுக்கு சிறப்பான ஒரு படம் இது. காட்சி அமைப்புகள், பின்னாடி இருக்கிற பிஜிஎம்மு, அந்த வார் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாடகத்தன்மை இருக்கும். ஆனால் அது எடுத்துருக்கிற விதம் அப்படிங்கிறது அவ்வளோ அக்யூரேட்டாக. அந்த ப்ரைவேட் டாஸ் அவர் வந்து கொஞ்சம் வயசானவர் போல், இப்போ இறந்துருக்காரு, கொஞ்ச நாள் முன்னாடி இறந்துட்டார். அவர் சொன்ன அந்த மெமரி இருந்து அதை அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம். இந்த மாதிரி பல ஹாலிவுட் படங்கள் வந்தால் நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ரசிகர்கள், ஹாலிவுட் பட ரசிகர்கள் எல்லாரும் தவறாமல் பார்க்க வேண்டிய படம். போய் பாருங்கள், நிச்சயமாக வந்து புல்லரிச்சு இன்ஸ்பயர் ஆகி வெளில வருவீங்க. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 5க்கு வந்து 4.5 மார்க் தருவேன். அதுக்கு வந்து மொத்த தகுதியும் வந்து இந்த படத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒத்துக்குவீங்க அப்படிங்கிற எனக்கு அந்த சந்தேகமே கிடையாதுங்க. இந்த படத்துக்கு என்னோடய சினிபி ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. சினிபியில் வந்து வெப் ஆப்பும் விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்பில் கூட வந்து அக்சஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ரேட்டிங் கூட வந்து பண்ணலாம்.
ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டுகள் இருந்தால் கருத்துகள் இருந்தால் கமெண்ட்டுகளாக வந்து தெரிவிங்க. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லையோ வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.